வந்து பார்வதி வந்து தேடி போகிறாரு. அங்கே வந்து பார்வதி ஆண்டி, ஏன் இப்படி மீனா மேலே பழி போட்டீங்க? அவள் என்ன பண்ணா உங்களுக்கு? அவள் என்னைக்காவது இந்த மாதிரி நடந்துப்பான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்வதி, நான் எங்கே பழிய போட்டேன்? பின்ன என் அம்மா சொல்கிறாங்களே, உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமா? நான் மீனாவை போய் அப்படி நினைப்பேனா? அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் எங்கள் அம்மா சொன்னாங்க, சரி நீங்கள் காசுக்காக வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் டென்ஷன் ஆகணும்? அதுனா என்னோட காசா? அது உங்கள் அம்மாவோட காசு அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே வந்து பேசுனது விஜயா காசு 2,00,000 வாங்கினது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. சரி, அந்த காசு காணா போச்சா இப்போ இல்லையா அப்படின்னோட, ஆமாம் அந்த காசு காணா போச்சு, அதான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, கடைசியாக எப்போ அந்த காசை பார்த்தீங்க? இல்லை அது வந்து சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ரோஹிணி கிட்ட கடைசியாக காமிச்சிட்டு எடுத்து உள்ளே வச்சேன். சரி, அது வச்சு எத்தனை நாள் ஆச்சு? அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்தோம்ல, சாப்பாடெலாம் வந்து வாங்கிட்டு அன்னைக்கு தான் நடந்தது. அன்றைக்கி ரோஹிணி வந்தா, சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்தா எங்களுக்கு, அதெல்லாம் கொடுத்தா. அன்றைக்கி தான் வந்து ரோஹிணி கிட்ட சொன்னேன். அப்போது அந்த பார்லமாக்கு முன்னாடி விஷயம் தெரியுமா? ஆமாம் தெரியும். அது கூட பாரு அமைதியாக இருந்துச்சு, வாயே திறக்கலை. சரியான ஆள் தான் அந்த பார்லரம்மா அப்படி சொல்லிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம அண்ணாமலைக்கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்டு அண்ணாமலை அதிர்ச்சிடு, அப்போது அந்த 2,00,000 வந்து மீனா உனியும் வந்து கொடுத்த படமா அப்படின்னு. ஆமாம், அது மட்டும் இல்லைப்பா, இவங்க பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மீனாவை என்ன திட்டினாங்க, 2,00,000 காணான்னு சொல்லிட்டு. அந்த 2,00,000 இப்போ இன்றைக்கே காணா போல, அது முன்னாடியே காணா போயிருக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். இப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் அது எப்போ காணா போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கடைசியாக எப்போ பார்த்தீங்க? அதில் வைக்கும்போது பார்த்ததோட சரி. ஓ, வைக்கும்போது தானே பார்த்தீங்க. அதுக்கப்புறமாவும் நம்ம வீட்டு பார்லம்மா அங்கே வந்தாங்கல்ல உங்கள் வீட்டுக்கு, அன்னைக்கு பார்லம்மா கிட்டேயும் அந்த படத்தை காட்டியிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சாவியை திறந்து காட்டியிருக்காங்க, பீரோ திறந்து. இப்போ சொல்லுங்கள், ஒரு வேளை பார்லம்மா கூட அந்த படத்தை எடுத்துருக்கலாம். ஏன் என்னடா என் பொண்டாட்டி சந்தேகப்படுறியா? எவ்வளோ திமிருக்கு என் பொண்டாட்டியை சொல்கிறதுக்கு? இப்போ மட்டும் கோவம் வருதுல்ல? அப்போ மீனா சொன்னால் எனக்கும் அப்படி தானே இருக்கும். இங்கே பாடுறா, மீனாவும் அவளும் ஒன்றா? அவள் பணக்கார வீட்டு பொண்ணு, அவள் காசு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், சந்தேகம்னு வச்சுனா பணக்கார ஏழை எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் தேவை இருக்குது, எல்லோரும் எடுக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் மீனாவை சந்தேகப்பட்டால் அந்த பார்லம்மாவையும் நான் சந்தேகம் தான் படுவேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ரோஹிணி. ஐயோ நம்மள சொல்கிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து இங்கே பாருங்கள், தேவையில்லாத பேசல, எதுக்கு? என் காசை அவளை கொடுக்க சொல்லுங்கள். அவங்க எடுத்துருந்தா தானே கொடுப்பாங்க. அவங்க காசையும் வாங்கினேன், அவங்களுக்கே நீ வேலை காட்டுறியா? உன்னால் 5,00,000 முத்துக்கு தேவையில்லாத நஷ்டம் ஆயிருக்கு. அந்த 5,00,000த்துக்கும் நீ தான் பொறுப்பு. நீ தான் அந்த 5,00,000த்தையும் திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாரு அண்ணாமலை. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 5,00,000 நான் கொடுக்கணுமா? ஆமாம், 5,00,000 நீ தான் மீனாக்கும் வந்து முத்துக்கும் கொடுக்கணும். என்னாலலாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்து தான் ஆகணும். அந்த 5,00,000த்துக்கு நீ தான் பொறுப்பு. ஒன்றால் தான் தேவையில்லாமல் அவன் கடனை வாங்கி கடனாளியாக இன்றைக்கி நிற்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் 2,00,000 தான் நான் வாங்கினேன், 5,00,000 நான் இங்கே வந்தேன். அந்த வக்கீலுக்கு 5,00,000 கொடுத்தான்ல, அது யாருக்காக கொடுத்தா? நீ ஒழுங்காக கேஸை முன்னாடியே வாபஸ் வாங்கியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்குமா? பணத்துக்காக வாங்குறேன்னு கேட்டால் பணத்துக்கு நீ முத்துக்கிட்டே கேட்டிருக்கலாமே. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பில்டப் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்து என்னென்ன வேலை காட்டு நீ. எல்லாத்துக்கும் உனக்கு தண்டனை வேணாம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த 5,00,000 கொடுக்கல அப்புறம் நடக்கிறது வேறு. முத்து உன் கணக்கில் வர வச்சு அம்மா கிட்டேருந்து 5,00,000 நீ வாங்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. இதெல்லாம் கேட்ட வந்து தலையே சுற்றுது விஜயாவுக்கு. செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. ஒன்று ரோஹிணி கிட்டே கேட்குறாங்க, ரோஹிணி முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியும், ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னா, அது வந்து இல்லை, அது வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்போது நீ கடைசியாக நீ தான் அந்த காசை பார்த்தியா? அப்புறம் அந்த காசை காணா போயிடுச்சு, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்களா? உன்னை சந்தேகப்படுறதுக்காக இல்லை, பார்த்தல உன் பேர் வந்துடுச்சு, அதுக்கு தான் முன்னாடியே நான் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த உன் பேரே வந்திருக்காது இதில். இப்போ தேவையில்லாமல் உனக்கும் தானே பிரச்சனை அப்படின்றாங்க.